அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேச போகும் தலைப்பு கன்னியாகுமரியின் இயற்கை வளங்கள். நம்முடைய அன்பு தாய்நாடு இந்தியா பல வளங்களால் செழித்த நாடு. அந்த வளங்களில் சிறப்பிடம் பெற்ற மாவட்டம் எது தெரியுமா? அதுதான் கன்னியாகுமரி. 3 கடல்கள் கூடும் இடம், மலையும் காடும் சூழ்ந்த இடம், அதில் பாயும் அழகிய இடம், அதுதான் நம் கன்னியாகுமரி. கடல் வளங்கள். இந்த கடல்களில் மீன்கள் வளமாக கிடைக்கின்றன. வாளை, சூரை, இறால், நண்டு போன்ற மீன்கள் மக்களின் உணவாகவும் தொழிலாகவும் உதவுகின்றது. கடல் நாம் கன்னியாகுமரியின் அன்னபூரணியாக தினமும் உணவளிக்கின்றது. இயற்கை அழகு. கன்னியாகுமரியின் மிகப்பெரிய வளம் அதன் இயற்கை அழகு. உலகில் எங்கும் இல்லாத அற்புதம் இங்கே உள்ளது. அது என்ன தெரியுமா? ஒரே இடத்தில் சூரியன் உதயம் மற்றும் அஸ்தமனம் பார்க்க முடியும். காலையில் சூரியன் உதிக்க, மாலை சூரியன் மறைவதை கண்டால் மனம் ஆனந்தத்தில் மூழ்கிவிடும். அதுதான் நம் கன்னியாகுமரி. காடு வளங்கள். கன்னியாகுமரி பசுமையான மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்டுள்ளது. அங்கே தேக்கு, வேம்பு, நெல்லி போன்ற மரங்கள் வளர்கின்றன. யானைகள் விளையாடும் காடு, பறவைகள் பாடும் காடு, மழை பெய்தால் மனம் வீசும் காடு, அதுதான் நம் கன்னியாகுமரி. நீர் வளங்கள். கன்னியாகுமரியில் பல ஆறுகள் பாய்கின்றன. தாமிரபரணி ஆறு, கௌதை ஆறு, வள்ளி ஆறு மற்றும் பழையாறு போன்ற முக்கிய ஆறுகள் பாய்கின்றன. இவை மக்களுக்கு குடிநீர் தருகின்றன, விவசாயத்திற்கு உதவுகிறது. இதுதான் நம் கன்னியாகுமரியின் பெருமை. வேளாண்மை வளங்கள். கன்னியாகுமரியின் மண் செழிப்பானது. அங்கே வாழை, அரிசி, தேங்காய், மாம்பழம், பலாப்பழம் போன்ற மரங்கள் வளர்கின்றன. மேலும் இஞ்சி, மிளகு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடவுள் நம்மளுக்கு இவ்வளவு வளங்களை தந்திருக்கிறார். அதை பாதுகாப்பது நம் கடமை. மரங்களை வெட்டாமல் நட்டு வளர்க்க வேண்டும். தண்ணீரை வீணடிக்காமல் சேமிக்க வேண்டும். இயற்கை வளம் நம் உயிரின் பலம். அதை காப்பது நம் கடமை. நன்றி.